நியூஸ் நானும் நிறைய பார்த்தேன். ஒருத்தவங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க டிஎம்மில். ஆந்திராவில் கடப்பான்னு ஏதோ ஒரு பிளேஸில் வந்து திருவிழாவாம். அந்த திருவிழாவுக்கு பட்டாசுலாம் வெடிக்கும்போது ராக்கெட் வந்து வெடிக்கும்போது ஒரு ராக்கெட் வந்து அவர் மேலே போய் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு பட்டாசு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதுலேருந்து தெரியுது. அந்த பட்டாசு வெடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப வெடிக்கிறது, அதுவும் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வெடிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா பட்டாசு எப்படி போகும்னு நமக்கு தெரியாது, அது எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த புஷ்பானெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாமே வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்குது வர பட்டாசு எல்லாமே. ஏன்னா தீபாவளிக்கே நிறைய நியூஸ் நம்ம பார்த்தோம், நிறைய வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாமி போகிற ரூட்டில் வந்து அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவரை போயிட்டு அவ்வளோ தாக்கியிருக்கு. அந்த குடல்லாம் வந்து அப்படி இருக்குது. அவரை பிடிச்சிட்டு அப்படியே பெரிய ஷாக்கில் அப்படியே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது பார்க்கும்போது. வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு. வாட்ச்மேன் வேலைன்னு சொன்னாலே நிறைய பேர் வந்து அப்படியா அவங்களா அப்படின்னு இலக்காரமாக பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அண்ட் அதை அந்த ஒவ்வொரு வேலையும் அவங்க செய்கிற அவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டு கஷ்டத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 55 அந்த மாதிரி ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து வேலை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வேலைக்கு வந்திருக்காரு. இப்போ அவங்க ஃபேமிலி யோசிச்சாலும் கஷ்டமாக இருக்குது, இவர் யோசிச்சாலும் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவர் இறந்துட்டாருன்றாங்க. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. நியூஸில் இதை பற்றி எந்த அப்டேட்டும் தெரியல எனக்கு. ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவர் சேஃபாக இருக்காரா அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் ப்ரே பண்ணிப்போம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டாசு வெடிங்க, தப்பு இல்லை. பொதுமக்கள் இருக்கிற நிறைய இடத்துல வெடிக்காதீங்க. இப்போது பட்டாசு வெடிக்காமல் எந்த ஒரு காரியமும் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏதாவது புது படம் வந்துட்டாலும் அதுக்கு பட்டாசு, ஏதாவது டெத்தானாலும் அதுக்கு பட்டாசு, ஏதாச்சும் திருவிழானாலும் அதுக்கு பட்டாசு, எல்லாத்துக்குமே பட்டாசு தான் பொண்ணு வரவேற்பு அதுக்கு ஒரு பட்டாசு, எல்லாத்துக்கும் பட்டாசு தான். கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பார்த்தீங்களா, சேஃப்டியாக இருக்கும். இந்த மேலே போய் வெடிக்கிறதுலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பட்டாசு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ராக்கெட்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது நார்மலாக நம்ம வீட்டாண்ட விடும்போதே எங்கே போகும்னு நமக்கு தெரியாது. அதனால் பொதுமக்கள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பட்டாசெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க, அவர் கொஞ்சம் சேஃப்டியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பற்றி ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் சீரியஸாக தான் இருக்கார், இறந்தெல்லாம் போல். அவருக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. சின்ன பசங்க தான். 16 வருஷம் கழித்து அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் நிலைமை ரொம்ப சீரியஸாக தான் இருக்குது, பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அவர் சீக்கிரமாக நல்லபடியாக திரும்பி வரணுன்ட்டு ப்ரே பண்ணிக்கலாம்.